தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் உள்ள ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே பார்த்தீங்கன்னா மதுரையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஸோ என்னெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அதாவது CRE காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன்லேருந்து நடத்தக்கூடிய ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸில் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, லாஸ்ட் டேட் அப்டேட் டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி இதுக்கான க்ளோசிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 3 ஜூலை 2026 மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின முக்கியமான டீட்டெயில் இருக்குது. ஸோ இதுக்கான அட்மிஷன் டேட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தது பார்த்திங்கன்னா 13/6/2026 3/7/2026 நாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி ஒர்க்கிங் இந்தியா கவர்மெண்ட் NOC வாங்குறது பார்த்திங்கன்னா 8/7/2026 நம்ம வாங்கி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டேட்டஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃப்ரம் த எக்ஸ்பெக்டன்ஸ் த அப்பியர் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா 11/7/2026 சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு அதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 25 to 27 ஜூலை 2026 நடக்கும். ஸோ அதேமாதிரி ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜாபுக்கான என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ நர்சிங் வேலை வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட நமக்கு அமைஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ் நடக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் கேட்குறாங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில். ஸோ 100 கொஸ்டினுக்கு 4 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது 400 மார்க் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க் வீதம் 400 மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 20 கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரிலேட்டட் into general knowledge and aptitude knowledge of கம்ப்யூட்டர்லையும் 80 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா டொமைன் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் குரூப் எந்த டிபார்ட்மெண்ட் வைஸோ அது வரைக்கும் கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சிலபஸ் என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான எசென்சியல் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லைனா கொஸ்டின் பேப்பர் வில் பி டிவைடட் into 5 செக்ஷனாக டிவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஈச் ஆஃப் 80 மினிட்ஸ் டியூரேஷனை நம்ம கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு செக்ஷன் வில் பி 20 கொஸ்டின் 18 நிமிஷம் நடத்துகிறாங்க. 20 கொஸ்டின் இருக்கும். ஸோ மொத்தமாக 5 செக்ஷனில் இது நடத்துது. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் 400 மார்க் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதுக்கான நெகட்டிவ் மார்க்கும் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னை என்ன லாங்குவேஜில் நம்ம எழுதலாம் அப்படின்னா ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 லாங்குவேஜில் எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் அண்ட் அதர் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஈச் கொஸ்டின் வில் பி கேரி த ஈக்குவல் மார்க்ஸ் ஆஃப் 4 ஈச். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. நெகட்டிவ் மார்க் பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப், அதாவது 0.25 மார்க் ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் எடுத்திருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ப்ரீஃபாக நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு வேலை தேடுபவர்களுக்கு எய்ம்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய குரூப் பி குரூப் சி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் 3/7/2026 நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 1484 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பதவி பார்த்திங்கன்னா ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், பேராமெஸ்டிக்ஸ், லேப் டெக்னீஷியன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஸ்டோர் கீப்பர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க்கு, டிரைவரு, நர்ஸ் அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் மற்றும் பல பதவிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக கொடுத்துருக்கக்கூடிய போஸ்டிங் பார்த்திங்கன்னா 1484 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 18,000லேருந்து 1,42,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் இந்த கேட்டகரிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 10th 12th ITI டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க, BSc நர்சிங் முடித்தவங்க, டிஃபார்ம் முடித்தவங்க, பிஃபார்மு, ஸோ அதே மாதிரி GNM ANM, ஸோ இதெல்லாம் முடித்தவங்க இந்த ஜாப்புக்கு அவங்களுக்கு ஈக்குவலான போஸ்டிங் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க. ஆசிய கவர்மெண்ட் ரூல்ஸ் படி SC STக்கு 5 ஆண்டுகளும் OBCக்கு 3 ஆண்டுகளும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா SC ST EVS பிரிவினருக்கு 2,400 மற்ற பிரிவினருக்கு 3,000 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இதை ஆன்லைன் மோடில் தான் நம்ம செலுத்தணும். ஸோ நமக்கு இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் அல்லது டைப்பிங் டெஸ்ட் கண்டக்ட்
கண்டக்ட் பண்ணுறாங்க. தேவையான பதவிகளுக்கு மட்டும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆரம்ப தேதி 13/6 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 3/7/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா 25/7 27/7/2026 வரைக்கும் நமக்கு கொடுத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும்? இதுக்கான இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க. AIMSexams.ac.in அப்படிங்கிற இணையதளத்தில் போனோம் அப்படின்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் 5 CRE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நியூவாக நம்ம ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரெஜிஸ்டர் ஐடியை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ரெஜிஸ்டர் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்தா ஃபர்தராக லாகின் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி நம்மளோட தேவையான டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஃபைனல் சப்மிட் வந்து நம்ம கொடுத்துடணும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.